நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்காக தனி டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடம் வலியுறுத்தியதாக பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்தார். அமைச்சராக பொறுப்பேற்று 3 வாரங்கள் ஆகும் நிலையில் ₹1 கூட லஞ்சமாக பெறவில்லை என்று அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், மின்சாரத்துறையில் 2.5 லட்சம் கோடி கடன் உள்ளது. இவ்வளவு வருவாய் வரும்பொழுது ஏன் இவ்வளவு கடன் வந்தது என்று தெரியவில்லை என்றார். கடந்த ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தின் பொழுது மேல்முறையீடு செய்த பலருக்கு இந்த மாதம் ₹1000 வரவு வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. முதலமைச்சர் விஜய் ஒன்றும் மந்திரவாதி அல்ல. அவர் ஜி பூம்பா என்று எல்லாவற்றையும் உடனே மாற்றிவிட முடியாது என்று காங்கிரசுடைய திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். சென்னையில் பேசிய அவர், புதிய அரசுக்கு கால அவகாசம் கொடுக்காமல் அதற்குள் கடும் விமர்சனங்களை முன்வைப்பது நியாயமல்ல என்றார். அமைச்சர்கள் சமுதாய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கூடாது என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தடை விதித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் கள்ளச்சாராயத்தால் 67 பேர் பலியான சம்பவத்தால் கல்வராயன் மலையில் கூடுதல் கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. புதிய வக்பு வாரிய சட்ட திருத்தம் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் அவர்கள் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலை வசூலிப்பது வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள் தடுத்து நிறுத்தப்படும் என்று அமைச்சர் திரு விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அறநிலையத்துறை இணையதளம் புதுப்பிக்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தில் தரிசன டோக்கன்கள் பெறலாம். கர்ப்பிணிகள், வயசானவர்களுக்கு தனி டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. தேர்தலில் டிவிகேவினர் வெறும் ₹75,000 முதல் ₹2 லட்சம் வரை மட்டுமே செலவிட்டு எம்எல்ஏ ஆகியிருப்பதாக அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் கூறியுள்ளார்.